ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். பாஸ்தா வேகிற கேப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ப்ரொக்கோலி, பேபிகார்ன், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி. ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கிறோம். வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆனவுடனே நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஒயிட் சாஸ் பாஸ்தாவில் மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து சீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யும் போதே பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. இது குணானாவோட சிக்னேச்சர் ரெசிபி. ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்போவுமே சூப்பராக செய்வாங்க. அண்ட் ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகான் எல்லாம் போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.